நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இத திறக்க முடியுதே ரோசம்மா? ரோசம்மா, நீங்க தானே சொன்னீங்க உள்ள இருந்து யாரோ தாப்பால் போட்டிருக்காங்கன்னு? ஆமாமா, போட்டிருந்தது. நான் என்ன மேஜிக் பண்ணி திறந்தனா? என்ன ரோசம்மா? வாங்க, உள்ள வாங்க பார்க்கலாம். ஐயோ, இந்த ரூம்ல தான் யாருமே இல்லையே. ஒருவேளை எங்க கண்ணுக்கு தெரியாத யாராவது ஒருத்தர் உங்க கண்ணுக்கு தெரியறாங்களா என்ன? ஐயோ, நான் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி பார்த்தேம்மா, கதவு திறக்கவே இல்ல. ரூம்ல ஏதோ வாசனை வருதே. ஸ்மெல்லா? ஸ்ப்ரே வாசனை. ஓ, இப்ப இன்னொரு கதையா இருக்கு? இது எல்லாமே உங்களோட மன பிரம்ம. இருந்தாலும் நீங்க ரூமை கிளீன் பண்ணிடுங்க. இருக்கு, ஏதோ ஒன்னு இருக்கு. ஒரு வழியா நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். நீங்க எதுக்காக இவ்ளோ தூரம் டென்ஷன் ஆகுறீங்க? அடி, இந்த வீட்ல யாருக்கும் தெரியாம ரகசியமால நீ தங்கி இருக்க. சுபத்ரா மட்டும் உன்னை பார்த்தா என்ன ஓங்கி விட்டனா நம்மள ஒரு வழி பண்ணிடுவா, அவ்வளவுதான். நம்ம சண்டைக்கு தயாராதானே இங்க வந்திருக்கோம். நம்ம நேரம் காலம் பார்க்காம வாய் விட்டனா திரும்பி பக்கம் ஓட வேண்டியதுதான். இங்க எல்லார்ட்டையும் பேசுறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். அதை இப்ப பேசினா என்ன? ஐயோ, இததான் நான் உன்கிட்ட இருந்து ஆரம்பத்துல இருந்து படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். நீ யாருன்னு சொல்றதுக்கு இன்னும் நேரமே வரல. அவரு இருக்கும் போதுதான் அவரோட மகளா நீ எல்லார் முன்னாடியும் இங்க போய் நிக்கணும். அப்பதான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், நம்மளால பேச முடியும். ஐயோ ஐயோ, யாருன்னு தெரியலையே. என்ன பண்றது? வா, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. கட்டிலுக்கு அடியில போ. இங்க வேணாம், நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கோ, போ. அம்மா, இதுக்குள்ள போய் எப்படி ஒளியறது? இதுக்குள்ள எல்லாம் பொருள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தூக்கி எறியறதுக்குள்ள நேரம் ஆயிடும். அப்படின்னா நீ அந்த பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ, போ. ஓ, கதவை சாத்து. என்ன விஷயம்க்கா? காலையில பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகியும் உன்னை பார்க்கவே இல்லையா? அதான் உன்னை அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நான் சும்மா படுத்துட்டு இருந்தேங்க்கா. தலை ரொம்ப வலியா இருந்ததா. சூடா ஒரு டீ குடிச்சா தலைவலி எல்லாம் போயிடும்ல. அப்பனா நம்ம கீழே போய் சூடா டீ குடிச்சிட்டு அங்கே பேசிட்டு இருக்கலாமா? நீ எதுவும் அருணோட ரூமுக்கு போனியா ஜானகி? நானா? ஐயோ, நான் எதுக்கு அருண் ரூமுக்குள்ள போகணும்? ஐயோ, என்னாச்சுக்கா? ஒண்ணு இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். நான் அந்த பக்கம் கூட எட்டி பார்க்கவே இல்ல. ஐயோ, என்னாச்சு? அதேதாம்மா, அதே வாசனை, அதே ஸ்ப்ரே வாசனை. என்னாச்சுக்கா? அருணோட ரூம்லயும் இதே ஸ்ப்ரே வாசனை தாம்மா வந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி வாசனையே வரலையே. வந்துச்சுமா, எனக்கு இந்த ரெண்டு பக்கமும் ரொம்ப நல்ல வாசனை வந்துச்சுமா. இதெல்லாம் உங்களோட மன பிரம்ம ரோசம்மா. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் எந்த வாசனையும் வரலையே. அதோ அந்த பாத்ரூம்ல கூட அதே வாசனை தான் வருது. இல்லையே.
அங்க நல்ல ரூம் ஃப்ரெஷ்னர் வச்சிருக்காங்க. அந்த வாசனையா இருக்கலாம். ஆமா ஆமா, ரூம் ஃப்ரெஷ்னர். சரி, நீங்க வாங்க போலாம். ஜானகி, நீ டீ குடிக்க வரலையா? நான் அப்புறமா வரேன். நான் கொஞ்சம் குளிக்கணும். ம். நீரஜா வா. போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போவும் நம்ம தோத்திருந்தாதான் கஷ்டமே. இப்போவும் நம்ம ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிருக்கோம். உன் ஸ்ப்ரே வாசனைய அந்த கிழவி கண்டுபிடிச்சிட்டா. அதே ஸ்மெல் இங்கேயும் இருக்குன்னு சொன்னா. அந்த கிழவி மோப்ப முடிச்சது ஸ்ப்ரே ஸ்மெல் இல்ல, சந்தேகத்தோட ஸ்மெல்லு. அதனாலதான் பார்வதியை கூட்டிட்டு இங்க வந்திருக்கா. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆன்ட்டி, வா செல்லம். சின்ன குட்டி தூங்குறானா? தூங்க மாட்டேங்கிறா. நான் தூங்க வைக்கட்டுமா? ஓ ஓ ஓ, தூங்கு சின்ன குட்டி. தூங்கு தூங்கு தூங்கு. தூங்க மாட்டான். அப்படியா? நீ யாரு கூடமா வந்த? நான் பாட்டி கூட தான் வந்தேன் ஆன்ட்டி. அப்படியா? சின்ன குட்டிய தூங்க வை. தூங்குன்னு சொல்லு. தூங்கு தூங்கு. ஆன்ட்டி இதோ போயிட்டு வரேன். நீ சின்ன குட்டிய தூங்க வை. சின்ன குட்டி நல்லா தூங்கு, சரியா? கண்மணி, கண்மணி. ரோசம்மா, கண்மணி இங்க வந்தாலேம்மா. எங்க இருக்கா? அவ பொம்மை கூட விளையாடிட்டு இருக்கா. எனக்கு முன்னாடியே ஓடோடி வந்துட்டா இந்த ஆனி ஆண்டிய பாக்க. வயசான காலத்துல மெதுவா நடக்க முடிஞ்ச என்னால வேகமா நடக்க முடியுமா என்ன? அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இவள இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கணும்ட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு வந்தேன். அத சொன்ன உடனே நானும் வரேன் கண்மணி கூடவே வந்துட்டா. இருந்தாலும் பார்வதி அம்மா அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. வீட்ல இருந்து கிளம்பும் போது பொண்ணு கேக்குறா, ஆனி ஆண்டிய பார்க்க கூட்டிட்டு போங்கன்னு. ப்ளீஸ்ன்னு கேக்குறா. நான் கடைக்கு போயிட்டு வரும்போது பாப்பாவை கூப்பிட்டுக்கிறேன். அம்மாக்கு எந்த சந்தேகமும் வரல? இல்லம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் தான் இங்க தங்கியிருக்கேன்னு நீங்க வாய் தவறி சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். எந்த விஷயமா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லாம மூடி மறைக்க உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ சொன்னதுதாம்மா ரொம்பவே சரி. பார்வதி அம்மா கிட்ட பொய் சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. வெளிப்படையா சொல்லிடுவேன். 1-2 தடவை இருக்கிற உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலான்னு நான் முயற்சி பண்ணேன். அப்புறம் பார்வதி அம்மா கிட்ட காட்டுற அக்கறைய உன்கிட்டயும் காட்டுறேன்ல, அதான் இந்துமா சொல்லல. அதான் ஆனிமா சொல்லல. நான் உன் பேரு சொன்னதை கண்மணி கேட்டிருப்பாளோ என்னவோ. பொம்மையை தூங்க வைக்கணும்னு முயற்சி பண்றா.
மொத்தத்துல சொல்லணும்னா இப்போதைக்கு பார்வதி அம்மாக்கு தெரிய வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நீ எப்போ உண்மையை சொல்றியோ அப்பதான் நானும் பார்வதி அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவேம்மா. சத்தியமா. சரிம்மா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ம். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமாம்மா? வேண்டாம் ரோசம்மா. ம். இங்க பாருங்க, சின்ன குட்டி தூங்கிட்டான். ஆஹா. கண்மணி, நீ காலையில என்ன சாப்பிட்ட? நெய் ரோஸ்ட் என் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அப்படியா? ம். அம்மாவோட ஸ்பெஷல் ஐட்டம் தான் நெய் ரோஸ்ட். ரொம்ப ருசியா இருக்கும். நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா ஆண்டி? ஆ, ஆ, அது வந்து ஆ, ஆ, ரோசம்மா பாட்டி சொன்னாங்க, அப்பதான் தெரியும். இப்போ உனக்கு ஆன்ட்டி என்ன கொடுக்கணும்? ம்? உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. எனக்கு அவள் தான் பிடிக்கும். அப்படின்னா ஆன்ட்டி அவள் ரெடி பண்ணி தரேன். ஆ, ம், வா. ம். நல்ல வேலை யாரும் இல்ல. சாப்பாடு இல்ல போல இருக்கே. சப்பாத்தி இருக்கு போதும். ஜானகி, என்ன இது? 2 சப்பாத்தி. எனக்கு ரொம்ப பசிக்குது. அது சரி, இதை எடுத்துட்டு எங்க போற? அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடறதுக்கு ஒரு மருந்து இருக்கு. அது என் ரூம்ல இருக்கு. மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் என்னால சாப்பாட சாப்பிட முடியும். என்ன பிரச்சனைக்காக நீ மருந்து சாப்பிடுற? சுகர் இருக்கா? அதான் சுகர் மாதிரி இருக்க ஒரு பிரஷர். இல்ல, பிரஷர். சரி, நான் மேல போறேன். ரொம்ப பசிக்குது. இங்க பாரு நீரஜா, நான் சப்பாத்தி எடுத்துட்டு வரும்போது என்ன ஒரு ஆள் பாத்துட்டாங்க. எந்த ஆளு பார்த்தாங்க? ஐயோ, உங்க அப்பாவோட வைஃப் என்ன பாத்துட்டாங்க. அம்மா, அவங்க உங்களுக்கு யாரு? முதல்ல நீ சாப்பிடு. தினமும் இனிமே கிச்சன்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வர வேலை எல்லாம் கண்டிப்பா நடக்காது. அப்படின்னா வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஐயோ, அது பிராக்டிகலா பாசிபிள் இல்ல. அப்பாவோட ரியல் வைஃப் எப்படிப்பட்டவங்க? சாமார்த்திகாரி தான். உங்க அப்பாவை நல்ல கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அவர் சுபத்ரா பண்ண டார்ச்சர்ல இருந்து முழுசா வெளியே கூட்டிட்டு வந்ததே நான் தான். அப்படின்னா அதிகமான சாமர்த்தியம் உங்களுக்கு தான். நீ மட்டும்தான் இப்படி சொல்ற. சுபத்ரா பாக்குறதும் பேசுறதும் வச்சு பார்த்தா என் மேல சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. பிரச்சனை வருமா? இல்ல. இப்ப யார் வந்திருக்காங்க? என்ன பண்றதுமா? ஒளிஞ்சுக்கோ. எங்க? பாத்ரூம்ல போ. போ
சீக்கிரமா போ. அதை என்கிட்ட கொடு. சாப்பிடுற மாதிரி நான் ஆக்ட் பண்றேன். நீ உள்ள போ. ஜாக்கிரதையா இரு. போ. ஒளிஞ்சுக்கோ. குடிக்க தண்ணி எடுக்காம கூட நீ இந்த ரூம்ல வந்துட்ட. மறந்துட்டியா? மறந்துட்டேன். இருந்தாலும் நீங்க அதை ஞாபகம் வச்சுட்டு எனக்காக தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்களே. கதவை திறக்க ஏன் நீ இவ்ளோ லேட் பண்ண? நான் ரொம்ப நேரம் கதவை தட்டிட்டு இருந்தேன். நான் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அதான் கவனிக்கல. இந்த ரூம்ல இருக்க பாத்ரூம் தான் கம்ப்ளைண்ட்னு என்கிட்ட சொன்னாங்க. வாஷ் பேஷனோட டேப் ஜாம் ஆகுதுன்னு சொன்னாங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. பரவாயில்ல, இருந்தாலும் நான் போய் பாக்குறேன். ஐயோ வேண்டாம். இப்போ டேப்ல இருந்து ரொம்ப ஸ்பீடா தண்ணி வருது. அக்கா நீங்க கிளம்புங்க, நான் இங்க சாப்பிட்டுட்டு கீழே வந்துடுறேன். சரி. நீரஜா, நீரஜா போயிட்டாங்களா? போயிட்டாங்க. தேங்க் காட். இத பாரு, நம்ம 2 பேருக்குள்ள சில கருத்து வேறுபாடு கண்டிப்பா வரலாம். அது இயற்கைதான். அதுக்காக நீ ஒரு தப்ப பண்ணும்போது அது என் மனசுக்கு தப்பா பட்டதுன்னா அதை நான் சுட்டி காட்டணும் இல்லையா? சுட்டி காட்டணுமா வேணாமா? இப்படியே நீங்க போன்ல பேசிட்டு இருக்காம இந்த வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு போலாம்ல? அம்பாட்ல இப்ப பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார்ல, இல்ல அவர் அங்க இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன். அது சரிபட்டே வராது. நாமெல்லாம் சொந்தக்காரங்களா இருந்தா மட்டும் போதும். இது அது இல்லல்ல. பெங்களூர்ல இருந்து ஒரு லேடி இறக்குமதி பண்ணிருக்காங்கல்ல. ஆமா, அம்பாட்ல அந்த பொம்பளைக்கு என்ன வேலை இருக்கு? ஜானகி பெங்களூர்ல இருக்கிற மேனேஜரோட பொண்டாட்டி. அப்படின்னு யார் சொன்னது? என் வீட்டுக்காரர் தான். நீ அந்த ஆளை பாத்திருக்கியா சுபத்ரா? இல்ல. யாருன்னு தெரியுமா? தெரியாதே. அவங்க ஏதோ பிளான் பண்றாங்கன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன பிளான்? அததான் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். பெங்களூர் எஸ்டேட்ல மேனேஜர் மட்டும் இல்ல, நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க. அம்பாட்டோட மற்ற கம்பெனிகள்லயும் ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்கள பல பேருக்கு பொட்டாட்டிங்க இருக்காங்க. அந்த பொம்பளைங்க யாரும் அம்பாட்டுக்கு வர்றது இல்லையே, அங்க போய் தங்குறது இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த ஜானகிக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? பிரபாண்ணே, உருப்பண்ணா அப்படின்னு நீ சுபத்ரா கூட்டல்ல, அதுல ஒரு உக்கிரம் இருக்கு. நாளைக்கு இந்த சத்தம் அழுகியா மாறக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணணும்? ஜானகி யாருன்னு எனக்கு தெரியணும். அவ்வளவுதான். அவ எதுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். இத பாரு, ஒரு விஷயத்த நான் இப்பவே சொல்லிடுறேன். எல்லா ரகசியங்களையும் கண்டுபிடிச்சு அதை கையோட புதைக்காம விட்டுட்டோம்னா நாளைக்கு நீ வெளியே போயிடுவ, ஜானகி உள்ள வந்துருவா. அதுதான் சரித்திரம்.
அந்த சரித்திரம் என்னோட வாழ்க்கையில வரக்கூடாது. நான் நிச்சயம் கண்டுபிடிக்கிறேன். அது போதும். உங்க அப்பா வந்துட்டாரு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணும். பிரச்சனை வருமாமா? பிரச்சனை வராம பாக்குறது நம்ம வேலை இல்ல, அவங்களோட வேலை. பாரு, உங்க அப்பாவும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம வேலையை நம்ம பார்த்தாதான் கரெக்டா இருக்கும். நான் சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.